நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். மயிலாடுதுறையில் தர்மபுர ஆதீனம் வித்வான் கோவிந்தராசனாருக்கு முத்தமிழ் விழா. நாதஸ்வரம் மற்றும் மிருதங்க வித்வான்கள் 40 பேர் ஒரே மேடையில் அமர்ந்து இசை அஞ்சலி செலுத்தினர். தர்மபுர ஆதீன கர்த்தர் பங்கேற்பு. மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த தர்மபுர ஆதீனத்தில் ஆதீன நாகஸ்வர வித்வானாக பணியாற்றியவர் சாகித்ய கர்த்தா கோவிந்தராசனார். 1933ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி பிறந்த இவர் 1995ஆம் ஆண்டு அதே தேதியில் தனது 62வது பிறந்த நாளன்று உயிரிழந்தார். இசையில் புதிய படைப்புகளை உருவாக்கிய பெருமை கொண்ட இவரது 90வது பிறந்தநாள் விழா தர்மபுர ஆதீன கல்லூரியில், திருக்கடையூர் தருமையாதீன இசைக்கல்லூரி மற்றும் சென்னை தர்மபுரத்தார் அறக்கட்டளை சார்பில் முத்தமிழ் விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது. இதில் திருக்கடையூர் தர்மயாதீன இசைக்கல்லூரி மற்றும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக இசைப்பள்ளி மாணவர்கள் 40 பேர் ஒரே மேடையில் அமர்ந்து கோவிந்தராசனார் படைத்த இசையை நாதஸ்வரம் மற்றும் மிருதங்கம் வாயிலாக வாசித்தனர். மேலும் கோவிந்தராசனார் எழுதிய பாடலுக்கு அவரது மாணவர்களிடம் தற்போது நாட்டியம் பயிலும் மாணவிகள் பரதம் ஆடினர். முன்னதாக கோவிந்தராசனார் குறித்து கருத்தரங்கம் நடத்தப்பட்டது. இவ்வாறு முத்தமிழ் விழாவாக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீனம் 27வது குருமா சன்னிதானம் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கலந்து கொண்டு கோவிந்தராசனாரின் உருவப்படத்தை திறந்து வைத்து சிறந்த இசைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினார். இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இசைக்கலைஞர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அங்கே பட்டயம் வழங்கி அவர்களுக்கு நல்லாசி வழங்கி இங்கே அனுகிரகம் செய்கிறார்கள். அவர்களுடைய இருந்த பொழுது அவரிடம் பயின்று மதுரை பகுதியிலே பாண்டிய நாட்டிலே பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக தர்மபுரத்தாருடைய அந்த சிறப்புகளை, சிந்தனைகளை, செய்திகளை, அவருடைய இசை சிறப்புகளை எல்லாம் இசை மாலையை சன்னிதானம் இங்கே எழுந்தருள் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் கணேசன் ஐயா பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சன்னிதானம் புறப்படும்னா அந்த புறப்பாடுக்கு முன்னாடி இந்த வேர்களையும் அடியில் இருக்கின்ற அஸ்திவாரங்களையும் போற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் தர்மபுரத்தார் கோவிந்தராசனார் அவர்களுடைய விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் இதே 30ஆம் தேதி, அது சனி ஞாயிறில் வந்தாலும் வேலை நாட்களில் வந்தாலும் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விழாவை ஒரு 3 நாட்கள் விழாவை நடத்தலாம். அதை பற்றி ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அங்கே பேசிக்கொண்டிருந்தபோது சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல கலைஞர்கள் அவர்களுடைய வரலாற்று சூழல்களையும் அதே போன்று இதை பற்றி இசையை பற்றி எனக்கு சென்னையில் திருமுறைக்காக தமிழிசை மன்றத்தில் அது நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதியிலிருந்து 5 நாட்கள் நடைபெறுகிறது. அதே போன்று இந்த 30/6 ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை தொடர்ந்து நடத்தப்படுவதற்காகவும் அவர்கள் சார்பில் விருதுகள் வழங்குவதற்கும் நம்முடைய தருமையாக தினம் மேற்கொண்டிருக்கிறது. இதை எல்லோரும் ஏற்று அன்பர்கள் அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி.